எந்நாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அம்பாள் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி எத்தனை மணிக்கு வாஸ்து செய்யணும், எந்த மூலையில் செய்ய வேண்டும், யாரெல்லாம் செய்யலாம், முழுவதுமாக வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 24/11/2025 திங்கட்கிழமை காலையில் 10:54 11:30 மணிக்குள்ள வாஸ்து பூஜை செய்து கட்டட வேலையை துவங்கலாம். ஸோ அந்த நேரம் 10:54 11:30 மணிங்கும்போது நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த நேரத்தில் யமகண்டம் உள்ளதே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ காலையில் 10:30 12 மணிக்கு திங்கட்கிழமை யமகண்டம். யமகண்டம்ங்கிறது ராகு காலம், கேது காலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி கேதுக்கு உண்டானவர் தான் யமகண்டம். ஸோ இந்த நேரத்தில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சூட்சமும் இருக்கு. அன்றைய தினம் சதுர்த்திங்கும்போது விநாயகருக்கு உண்டான அமைப்பு. ஸோ நீங்கள் விக்னேஸ்வரர் பூஜை விநாயகரை வச்சுட்டு நீங்கள் தாராளமாக அன்றைய தினம் அந்த யமகண்டம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. வாஸ்து பகவான் கண் விழிக்கும் நேரத்தில் நீங்கள் அதாவது தியான கோலத்தில் தான் எப்பவும் இருப்பார். வாஸ்து பகவானுங்கிறவர் நிறைய பேர் அரக்கன் நினச்சிட்டு இருக்காங்க. பூமாதேவியினுடைய புத்திரர். ஸோ அவர் தியான கோலத்திலிருந்து நார்மலாக நம்ம பூஜையை ஏற்றுக்கொள்வதற்குண்டான காலம்தான் வருடத்தில் 8 தடவை கண் விழித்து அருள் பாலிக்கும் நேரம். அதில் தான் இந்த 10:54 11:30 மணிக்கு கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி. அப்போ அந்த நேரத்தில் யமகண்டமோ ராகு காலமோ பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. போதாக்குறைக்கு அன்றைய தினம் பூராடம் நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். யாரெல்லாம் நீங்கள் கட்டட வேலையை துவங்குறீங்களோ நலமாக முடிக்க முடியும். நட்சத்திரம் அன்னைக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நீங்கள் சந்திராஷ்டமம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ எனக்கு அன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்குது சார், நான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா வேலையை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. தாராளமாக கட்டட வேலையை திங்கட்கிழமை கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான உத்தமமான காலம். ஸோ அன்றைய தினம் ஜீவன் நேத்திரத்தில் நேத்திரம் அரை பங்கு கண் உள்ள நாளில் நீங்கள் வேலையை ஆரம்பிக்கிறது சிறப்பு. சூலம் நாம யோகம், அவிநாசி லிங்கேஸ்வரர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு நிறைய நாங்கள் சொல்கிறது உண்டு. ஸோ அன்னைக்கு வணிசை கரணம், கரணநாதனே யாருன்னா சூரியன் தான். ஸோ அப்போ எந்த மூலையில் பண்ணணும், ரிஷபத்தில் தலை வைத்து, சிரசுங்கிறது வாஸ்து பகவானுடைய சிரசு எங்கே வச்சிருக்காருனாக்கா தெற்கு பகுதி, அதாவது ரிஷபத்தில் தலை வைத்து விருச்சிக மாதம். இப்போ கார்த்திகை மாதம்ங்கிறது விருச்சிக மாதம். கால் நீட்டி அவர் கடையா கடப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்படியே நித்திரையில் இருக்கிறதுக்கு தலை வச்சிருக்கிற எந்த பாகம்னாக்கா தென் பகுதியிலையும் வட பகுதியில் கால் வச்சிருப்பார். அப்போ நம்ம மொத்தம் 27 பங்காக பிரித்தோம்னா 17 பங்கு நம்ம விட்டுட்டு அதே மாதிரி அந்த பக்கம் நீங்கள் மேல் பகுதியில் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தெற்கு மேற்கில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. கன்னி மூலை சார்ந்து வாஸ்து பூஜை செய்வது நல்லது. தென் மேற்கு பகுதியில் வாஸ்து பூஜை செய்வது நல்லது. மகாமேரு மூலை, திருவண்ணாமலை மூலை, கன்னி மூலை சார்ந்து வாஸ்து பூஜை செய்யுங்க. ஸோ யாரெல்லாம் செய்யலாம், யாரெல்லாம் வாஸ்து பூஜை செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. தாய் தகப்பனாரோடு இருந்து வாஸ்து பூஜை செய்வது, கணவன் மனைவியாக இருந்து செய்வது, பிள்ளைகளோடு இருந்து செய்வது. ஸோ அப்பா அம்மா இருக்காங்க, மனைவியினுடைய அப்பா அம்மா இருக்காங்க, அதே மாதிரி பேர பிள்ளைகள், தாத்தா பாட்டி எல்லாரும் இருந்து வாஸ்து பூஜை செய்தோமையானால் அந்த வீட்டுக்கு உண்டான அமைப்பு காலத்துக்கும் இருக்கும். பசுங்கன்று நாங்கள் இப்போ சமீபமாக ஒரு ஆண்டுகளை வாஸ்து பூஜை பண்ணுற இடத்துல எல்லா இடத்துலையும் பசுங்கன்று வருகின்றது. பசுமனை நிறைய பேருக்கு நான் வரைபடம் அமைச்சு கொடுக்குறதெல்லாம் என்னவோ தெரியல. நிறைய இடத்துல அடியன் வாஸ்து பூஜை செய்கிற இடத்துக்கு போனோம்னாக்கா அங்கே பசுங்கன்று அதுவாக நிற்கும். மதுரையில் முத்துப்பட்டிங்கிற ஒரு பகுதியிலையும், அதே மாதிரி காரைக்குடியில் பண்ணேன். மதுரையில் காண்பாளையம்ங்கிற ஒரு பகுதி, லட்சுமிபுரங்கிற ஒரு பகுதியிலெல்லாம் ஒரு 10 பசுங்கன்று அங்கே உட்கார்ந்து இருந்துச்சு. அந்த இடத்துலேயே போய் நாங்கள் வாஸ்து பூஜை பண்ணோம். அதெல்லாம் தெய்வம் குடியிருப்பதற்கு உண்டான அமைப்பு. அந்த பசுங்கன்று நீங்கள் கூட்டி வச்சு பண்ணுறதுங்கிறது ஒரு வே. அதுவாக நாங்கள் பழமெல்லாம் கொடுத்து அங்கே நிதானமாக நின்று ப்ளஸ் பண்ணிட்டு போன மாதிரியாக நாங்கள் எடுத்துக்கிறோம்.
ஸோ அதனால் பசுங்கன்று வர்றது ரொம்ப சிறப்பு. வாய்ப்பு இருக்குது, நாங்கள் வந்து தோட்டத்தில் கட்டுறோம், பசுங்கன்றோட பண்ணுங்க, ரொம்ப சிறப்பு. ஸோ யாரெல்லாம் செய்யணும்னா குடும்பத்தோடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. எந்த பகுதியில் செய்யணும்? கன்னி மூலையில் செய்வது நல்லது. எப்பொழுது பண்ணணும்? 10:54 11:30 மணிக்குள்ள வாஸ்து பூஜை செய்வது சிறப்பு. யமகண்டம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, சந்திராசிரமம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அன்றைய தினம் சதுர்த்தி திதி. ஸோ சதுர்த்திங்கும்போது நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்கணும்னா கேதுவனுடைய ஆதிக்கம், விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்துவிட்டு நீங்கள் வாஸ்து பூஜை செய்யலாம். யார் செய்யக்கூடாது? தாய் தகப்பனார் இறந்து 45 நாட்கள் கூட ஆகவில்லைன்னா செய்யக்கூடாது. வீட்டில் மருமகள், நாட் மகள், மருமகள், உங்கள் வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி, வீட்டில் இருக்கிற மருமகள், அவங்க மாசமாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ தான் ப்ரெக்னன்சி ஆகிருக்காங்கன்னா வாஸ்து பூஜை நீங்கள் செய்கிறது. அதாவது 5 மாதம் தாண்டிருச்சு சார் அப்படின்னாக்கா வாஸ்து பூஜைங்கிறது நீங்கள் வீடு கட்டி முடித்ததுக்கு அப்புறம் தான் செய்து கட்டட வேலையை துவங்குவது சிறப்பு. ஏன்னா கர்ப்பப்பை அப்படின்றது வந்து சுக்கிரனுக்கு உண்டான ஆதிக்கம். கட்டடம்ங்கிறது சுக்கிரன், பூமியை தோண்டி வேலை பார்க்கறதுங்கிறது பிழை. மகள் மாசமாக இருக்கின்றால் தாராளமாக நீங்கள் கட்டட வேலையை துவங்கலாம். மருமகள் மாதமாக இருந்தால், பிரெக்னன்சியாக இருந்தால் தவிர்ப்பது நல்லது. ஸோ அதே மாதிரி இப்போ எப்படி செய்யணும்? கொத்தனார், ஆசாரி, எலக்ட்ரிஷியன், அப்புறம் பிளம்பர், சைட் இன்ஜினியர், கான்ட்ராக்டர், இவங்களெல்லாம் வச்சு பண்ணிக்கிறது நல்லது. இவங்கெல்லாம் கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தவங்களோ இல்லை எல்லாரும் இருந்தாலும் நல்லது. அதில் ரொம்ப சிறப்பு ஆசாரி கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆசாரி இருந்து வாஸ்து பூஜை செய்தோமையானால் சிறப்பு. ஸோ இப்போ வந்து வாஸ்து பூஜை ஆசாரி வைத்து செய்வது நல்லது. ஒரு சிலர் குருக்கள், பட்டர்கள், எங்கள் ஐயர், பூசாரி, இது மாதிரி இருக்கிறவங்கள வச்சு பண்ணலாம். செய்யும்போது ஒன்றே ஒன்று, ஓம் அனுக்கிரக ரூபாய வித்மகி பூமி புத்திராய தீமகி தன்னோ வாஸ்து புருஷ பிரசோதயாத் 27 தடவை வாஸ்து காயத்ரி கண்டிப்பாக கணவன், மனைவி, அப்பா, அம்மா எல்லாரும் சொல்லுவது சிறப்பு. வாஸ்து காயத்ரி சொல்லுங்க. ஸோ அப்போதான் அந்த பூமி குளிர்விக்கப்படும். கன்னி மூலையில் நீங்கள் பண்ணுறீங்க, தென்மேற்கில். ஸோ எப்படி செய்யணும்? இப்போ வாஸ்து பூஜையை நீங்கள் வந்து செய்வதற்கு உண்டான அமைப்பு சொல்லியிருக்கீங்க, எப்படி செய்யணும்? அடியன் போடுற இடத்துலலாம், நான் போய் வாஸ்து பண்ணுற இடத்துலலாம் அடியனே இருந்து பார்த்து நானே பண்ணுறது உண்டு. எங்கள் கான்ட்ராக்டர்லாம் கூட இருப்பாங்க, நானே எல்லாமே பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்வதுண்டு. அடியன் சிவ பூஜை எடுத்திருக்கிறேன், நித்திய பூஜை, சமய திச்சை, விசேட திச்சை, நிர்வாண திச்சை, ஆச்சாரியர் அபிஷேகம் வாங்கியிருக்கிறதுனால அந்த பூமி எண்ணெயை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கு. அடியன் போய் பூஜை பண்ணுறது உண்டு. அகோர சிவம் அப்படின்றது ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். இப்போ நீங்கள் பூஜை பண்ண போகிறதுக்கு உண்டான அமைப்புக்கு உண்டான பேர் அகோர சிவம். ஸோ ஒவ்வொருக்கு மொத்தம் வந்து சிவனுக்கு 5 முகம். அதில் வந்து கன்னி மூலையில் பண்ணுறப்போ வந்து அகோர சிவம். ஸோ அந்த மூலையில் பண்ணுங்க. நிறைய உதிரி பூக்கள் கொண்டுக்கோங்க. தேங்காய், வாழைப்பழம், சூடம்பத்தி, சாம்பிராணி, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் எடுத்து வச்சு நீங்கள் பூஜை பண்ணுவீங்க. ஸோ அதில் வந்து 2 பாலை குச்சி 10 இன்ச்சு டு 12 இன்ச்சு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பாலை, வேப்பங்குச்சி வச்சுக்கலாம் 2, வில்வ குச்சி வச்சுக்கலாம் ஏதாவது ஒன்று, 3ல் ஏதாவது ஒன்று, 2 குச்சியாக வச்சுக்கோங்க. கணவன், மனைவி அப்படின்ற மாதிரி ஒத்த குச்சி இல்லை, 2 குச்சி வச்சுக்கணும். கீழே முனையை கூர்மையாக்கிக்கோங்க. நல்லா ஒரு 3க்கு 3 தோண்டிக்கோங்க. கன்னி மூலை பள்ளம்ங்கிறது எடுத்துக்காதீங்க, கொஞ்சோண்டு ஒரு அடி பள்ளம் தோண்டிக்கோங்க. நடுவில் லிங்காரகமாக நீங்கள் தோண்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் முதவே நல்ல தண்ணி ஊற்றி முதவே தோண்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல வெயில் இருக்குன்னா பந்தல் போட்டுக்கோங்க, சாமியான பந்தல் கூட போட்டுக்கோங்க. நிறைய குடம் நீர் எடுத்து வச்சுக்கோங்க. நிறை விளக்கா வச்சுக்கோங்க, ஏற்ற வேண்டாம், நிறைய காற்றடிக்குதுனாக்கா. நிறை விளக்கு இல்லை, ஒரு பாத்திரத்தில் வச்சு விளக்க வச்சு நீங்கள் ஏற்றி வச்சுக்கலாம். இப்போல்லாம் வந்து ஒரு குடுவை மாதிரி வச்சு நல்லா வந்து விளக்கு ஏற்றினோம்னா அணையாத அளவுக்கு கண்ணாடி குடுவையே வந்துருச்சு, அது கூட ஏற்றி வச்சுக்கோங்க. கணவன், மனைவி இருவருமே வந்து எல்லா ஆசாரியே எல்லாமே எடுத்து வச்சிருவாரு, அல்லது குருக்கள் எடுத்து வச்சிருவாங்க. முக்கியமாக நீங்கள் செய்ய போகிறது என்னன்னாக்கா, அந்த வாஸ்து பகவான் ஆகியனதில் வந்து அந்த 2 குச்சியில் வந்து ஒரு துணியில் நவதானியம் கட்டிடணும். அதில் வெத்தலை பாக்கு, பூவு, காசு வச்சு முடித்து அதை வந்து அந்த குச்சியில் வச்சு கட்டிடணும். அதில் பூ வச்சுக்கோங்க. முக்கியமாக அந்த குச்சியில் வந்து மஞ்சளெல்லாம் தடவி அதை வந்து வீட்டு உரிமையாளர்கள்
அதாவது கணவன் மனைவி பிள்ளைகள் அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து ஆசாரி வச்சு உள்ள அந்த தோண்டிய பகுதியில் வச்சு விட்டுட்டு அதில் பால் தேன் அதுக்கப்புறம் வந்து மஞ்சப்பொடியினுடைய நீர் நிறைகுடம் நீர் எல்லாம் அபிஷேகம் பண்ணணும். அதுக்கப்புறம் தேங்காய் வாழைப்பழம் வச்சு உடைக்கிறது. அப்புறம் 9 செங்கல் வந்து நீங்கள் எடுத்து வச்சிடுறது, ஒவ்வொரு தவங்களும் எடுத்து கொடுக்கறது. ஸோ இதுதான் வந்து இந்த பூஜைக்கு உண்டான முறை. அப்புறம் வந்திருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் தேங்காய் வாழைப்பழம் சன்மானம் கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பில் செயல்படுறது. பசுங்கண்டு இருந்துச்சுனாக்கா அதுக்கு பழம் கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பு நல்லது. ஸோ இதுவே வாஸ்து பூஜைக்கு உண்டான முறை அடியேன்னு சொல்லியிருக்கிறேன். அடியேன் மதுரையில் இருக்கிறேன். வாஸ்து பூஜைக்கு உண்டான டீட்டெயில் ஏதாவது தேவைனாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இல்லை ரொம்ப டீட்டெயில்டாக வேணும் சார், கொஞ்சம் வந்து இந்த அமைப்பு சரியா அப்படின்றது தெரிய மாட்டேங்குதுன்னா கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பண்ணுவீங்களான்னாக்கா ஒரு நேரத்தோட ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் பதிவு பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா அடியன் வந்து வாஸ்து பூஜை செய்து கொடுப்பதற்கு உண்டான அமைப்பு உண்டு. அடியன் மதுரையில் இருக்கும்போது மொத்தம் வந்து இதுவரைக்கும் 21 வாஸ்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். அதில் வந்து லிங்கம் வாஸ்து, அம்பாள் வாஸ்து, வாஸ்து திறவுகோல் மற்றும் வரைபடமும் வாஸ்துவும் 4 புஸ்தகம் இப்போது அடியன் வச்சிருக்கிறேன். தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி அந்த புஸ்தகங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வரைபடம் நீங்கள் வந்து இப்போ வாஸ்து பூஜையெல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம் சார், பிளான் நாங்களே போட்டுட்டோம், செக் பண்ணி தருவீங்களா? ஜாதகம் குழி பொருத்தம் பிளான் செக் பண்ணி தர்றோம். இல்லை சார், நாங்கள் வாஸ்து பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் பிளான் வந்து நீங்கள் போட்டு கொடுப்பீங்களா? போட்டு வாங்கிக்கலாம். கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வணக்கம். சிவாய நம.